இதுவரைக்கும் மேடையிலேயே கதறி அழுத நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? தனுஷ கலாய்க்கிறதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் கிடைக்கக்கூடிய மேடைய பயங்கரமா யூஸ் பண்ணிப்பாரு. அதனாலேயே அவர் அழுறத இதுவரைக்கும் நம்ம நிறைய வாட்டி பார்த்திருப்போம். அதனாலதான் ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கறவங்க கூட எமோஷனலா கனெக்ட் ஆகணும்னு ஏதாவது ஒரு கதையை எடுத்துட்டு வருவாரு. அதுல ஒண்ணுதான் ரெமோ படத்தோட விழா. ரெமோ படத்தோட விழாவுல என்ன படத்துல நடிக்க விடாம தடுக்கிறாங்க. அது யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. என்னை இந்த மாதிரி டார்ச்சர் பண்றது நியாயமே கிடையாது. இனிமே என்னால பொறுமையா இருக்கவே முடியாது அப்படின்னு கண்கலங்கி பேசியிருப்பாரு. அவர் இப்படி அழுது பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி கீர்த்தி சுரேஷ் சிரிக்கிறது கூட பெரிய அளவுல வைரல் ஆச்சு. எஸ்கே இப்படி கண்கலங்கி பேசிட்டு இருக்கும்போது கீர்த்தி எதுக்காக சிரிச்சாங்கன்னு தெரியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூரி. நடிகர் சூரி ஹீரோவானதுக்கு அப்புறம் தான் இவர் எவ்வளவு எமோஷனலான ஆள் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஏன்னா முன்னாடி எல்லாம் அவரை வெறும் காமெடியனா மட்டும்தான் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. நடிகர் சூரி மாமன் படத்தோட விழால ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாரு. அதுவும் முக்கியமா தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட பத்தி சொல்லும்போது, அவர் திருப்பூர்ல பனியன் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க பால் பன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பன்ல பாலை ஊத்தி தருவாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். ஆனா அதை வாங்குறதுக்கு கூட என்கிட்ட காசு இருக்காது. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தேன்னா இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா ரசிகர்கள் நீங்க தான் காரணம் அப்படின்னு ரொம்ப கண்கலங்கி பேசியிருந்தாரு. இது மட்டும் இல்லங்க, சூரி பெயிண்டரா வேலைக்கு போயிருக்காரு. ரோட் சைடுல பொம்மை வித்திருக்காரு. நிறைய கூலி வேலைகளுக்கு போயிருக்காரு. இப்படி எக்கச்சக்க கஷ்டங்களை பார்த்துட்டு தான் இன்னைக்கு சூரி இப்போ நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு தவிர்க்க முடியாத நடிகரா மாறி இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மாஸ்டர் மகேந்திரன். மாஸ்டர் மகேந்திரன் வளர்ந்ததுக்கு அப்புறமா உண்மையாவே அவருக்கு நிறைய ஹேட்டர்ஸ் இருக்காங்க. ஆனா மனுஷன் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா குழந்தை நட்சத்திரமா வெற்றி பெற்ற தன்னால ஹீரோவா ஜொலிக்க முடியல அப்படின்ற ஒரு ஆதங்கம் மகேந்திரனுக்கு எப்பவுமே உண்டு. ஏன்னா சின்ன வயசா இருக்கும்போது அவர் நடிக்காத படங்களே கிடையாது. கிட்டத்தட்ட எல்லா முன்னணி நடிகர்களோட படத்துலயும் மாஸ்டர் மகேந்திரன் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு. ஆனா வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம தமிழ் சினிமா அவரை கண்டுகிட்டதே கிடையாது. அவரும் சரியான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கல. அமிகோ கேரேஜ் அப்படின்ற படத்தோட இசை வெளியீட்டு விழாவுல இந்த படத்தை உருவாக்குறதுக்கும் ரிலீஸ் பண்றதுக்கும் நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்றத கண்ணீர் சிந்தி பேசியிருப்பாரு. மாஸ்டர் மகேந்திரன் உண்மையாவே ஒரு நல்ல ஆக்டர் தான். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா மாஸ்டர் படத்தை சொல்லலாம். பவானியோட சின்ன வயசு கேரக்டரை எவ்வளவு சூப்பரா ஆக்ட் பண்ணியிருப்பாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஃபுல் லென்த் படத்துக்கும் வில்லன் கேரக்டராவே மாஸ்டர் மகேந்திரனை போடலாம். அவ்வளவு திறமை அவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஜெய்யோட ஒரு வெப் சீரிஸ்லயும் சூப்பராவே ஆக்ட் பண்ணிருப்பாரு. இனிமேலாச்சும் இவருக்கு கொஞ்சம் நல்ல படங்கள் வந்து மனுஷன் முன்னேறி வந்தா நல்லா இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சமந்தா. நடிகை சமந்தா மயோசிட்டிஸ் நோயால பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா யசோதா பட விழாவுல தான் முதல் முறையா ரசிகர்களை சந்திச்சாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷம் கேப்புக்கு அப்புறமா அப்பதான் அவங்க ஒழுங்கா வெளியவே வர ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் எந்த ஒரு மீடியாவையும் அவங்க சந்திக்கல. எந்த ஒரு ஃபேன்ஸையும் மீட் பண்ணல. அப்போ தனக்கு ஏற்பட்டிருந்த நோயும் அதனால தான் பட்ட கஷ்டங்களையும் பத்தி ரொம்ப எமோஷனலா பேசியிருப்பாங்க சமந்தா. கூடவே அந்த படத்தோட டைரக்டரும் இந்த படத்துக்காக சமந்தா எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது மேடையிலேயே கண் கலங்கிட்டாங்க சமந்தா. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்பு. சிம்புவோட லைஃப் மற்ற நடிகர்கள் மாதிரி கிடையாது. ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு. நடிகர் சிம்பு எப்பவுமே கொஞ்சம் எமோஷனலான டைப் தான். அது அவர் கோபத்தோட பேசினாலும் சரி, வருத்தத்தோட பேசினாலும் சரி, மனுஷன் ஈஸியா அழுதுருவாரு. அப்படிதான் மாநாடு பட சமயத்துல வெயிட்ட குறைச்சி கம்பேக் கொடுக்கறதுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்களை சந்திச்சேன், இது வரைக்கும் என்ன எந்த மாதிரி எல்லாம் அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப எமோஷனலா கண்கலங்கி பேசியிருப்பாரு. அதே மாதிரி தான் தக் லைஃப் படத்தோட விழாவிலையும் சிம்புவோட கதை முடிஞ்சிச்சுன்னு சொன்ன எல்லாருக்கும் தக்க பதிலடி கொடுக்கற விதமா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பேசிட்டு இருப்பாரு. ஆனா திடீர்னு எமோஷனல் ஆகி மேடையிலேயே கண் கலங்கிடுவாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.